அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தின் படி பார்க்கும் பொழுது 2026 வருடத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதனுடையான மாற்றம், அதிலும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகாக ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை 12 ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின்படி 2026 பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் கட்டத்தில் இருந்து 2வது கட்டத்திற்குள்ள நுழைகிறார். ஜோதிடத்தின்படி 2026 பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவான் உத்திராட்டத்தி நட்சத்திரத்தின் முதல் கட்டத்தில் இருந்து 2வது கட்டத்திற்குள்ள நுழைகிறார். இந்த நிலை மார்ச் 21 வரைக்கும் தொடருங்க. இந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட்டத்தி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிறது. இது பார்க்கும்போது அதனுடைய அதிபதி, அதாவது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் மெதுவான கிரகம் அப்படிங்கிறதுனால அவரினுடைய செல்வாக்கு நீண்ட காலம் நீடிக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட 3 ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த யோகம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 12 ராசிக்குமே தென்பட்டாலும் இந்த 3 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், மீனம், இந்த 3 ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களுடைய அமைப்பு, அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய இந்த மாற்றம், நட்சத்திர மாற்றம் அப்படிங்கிறது யோக பலன்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதில் முதல் ராசியாக பார்த்தோன்னா மேஷராசிக்காரர்களை நாம் சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் விரைவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். பணியில் புதிய பொறுப்புகள் வரலாம். நிதி நிலையிலையும் மேம்பட்டு காணப்படுங்க. திடீர் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட செய்யும் அப்படின்னே சொல்லலாம். திடீர் ஜாக்பாட் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலம் அப்படிங்கிறது பலவித நேரங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடிச்சிடுவீங்க. கௌரவம் உருவாக செய்யும். பதவி உயர்வு, விருதுகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாகவே நீங்க பெறுவீங்க. இழுபறையாக இருந்த பல நிலைமைகள் எல்லாம் படிப்படியாகவே மாற செய்யும். ஏற்றத்திற்கான அனுகூலமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவில்லாத ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் எல்லாமே பரிபூரணமாகவே நீங்க பெறுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதே நேரம் ஒவ்வாமையால் தேவையில்லாத பாதிப்புகள் காணப்பட்டாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அனைத்துமே உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் இட மாற்றம் உருவாகும். இந்த காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்திற்கு குறைவில்லாத, சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதே நேரம் மலைப்பகுதியில் நிலச்சரிவு போன்ற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக, உடல் ரீதியாக ரொம்பவே நலமுடன் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட இந்த காலம் ஒருபடி அதிகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்.
திடீர் ஜாக்பாட், திடீர் ராஜயோகத்தின் காரணமாக பொருளாதார நிலைமை, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை போன்றவை வந்து உருவாக செய்யும் அப்படின்னாங்க சொல்லணும். மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெறப்போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க போவீங்க. பழைய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துடுங்க. முதலீட்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போவீங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. திடீர் பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பெரிய விஐபிக்களுடைய சந்திப்பு, அவர்கள் மூலமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருப்பீங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் சுபிக்ஷத்திற்கும் சுபகாரியத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சொந்த பந்தங்கள் சூழ இந்த காலம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். சொந்த பந்தங்கள் சூழ அனைத்து வித சுபகாரியங்களும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பகைமை அனைத்துமே மறைந்து நட்பு பாராட்ட செய்வீங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே தங்களுக்கு அதி நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒவ்வொரு நிலைகளையும் நீங்கள் கடந்து வரும் பொழுது அதில் அதிகப்படியான நன்மையை நீங்கள் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய அளவில் நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ நாட்டம், தெய்வத்தின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத, சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலங்க. அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் திறக்குங்க. முந்தைய முதலீடுகளில் இருந்து லாபத்தை அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ காண்பீங்க. இந்த காலம் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஜாக்பாட் கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. கடந்த காலத்தை விட இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க செய்யும். மனம் ஒரு விதமான குழப்பத்திலையும் மந்த நிலையிலையும் பதட்டத்திலையும் இருந்திருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க. அனைத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய அளவில் சந்தோஷத்தை நீங்கள் காண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். யாரிடமோ பகை வந்து வளர்த்து கொள்ளாதீங்க. நட்பும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. நினைச்சபடி நடக்கிறது மனதிற்கு வந்து சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் வந்து உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுங்க. நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க செய்யலாம். அதே மாதிரி கோடியாக பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக மிகவும் வந்து
நன்றாகவே இருப்பீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேருவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கின்றதுங்க. எதிர்பாராத முடிவுகள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் சில பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் மாறுதல்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதகமான ஒரு காலமாகவே இருக்கும். மிகுந்த உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசையும் ஆதரவும் தங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகள் தங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க.